வணக்கம். ஸ்வயனம். உங்களுடைய சந்ததிகள் நல்ல முறையில் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் யாருக்கும் கெட்டது நினைக்காதீங்க, அவசொல் பேசாதீங்க, அடுத்தவர்களை அவமானப்படுத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க, மனவேதனை அடையும்படி சில வார்த்தைகளை, கடுமையான சொற்களை பிரயோகப்படுத்தாதீங்க. இதெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருந்தாலே உங்கள் குழந்தைங்க நல்லா இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் அடுத்தவங்களை ஏமாத்தாதீங்க, அடுத்தவர்களுக்கு துரோகம் நினைக்காதீங்க, கனவுல கூட துரோகம் நினைக்காதீங்க, அடுத்தவங்களோட சொத்தை ஏமாத்தாதீங்க, அதே போல் பூர்வீகத்தில் வரக்கூடிய சொத்துக்களையும் ஏமாத்தாதீங்க. எல்லாமே மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இது எல்லாமே பாதிப்பை தரக்கூடியதாக இருந்தாலும் விடுவதில்லை. கர்மா அப்படிங்கிறது விதி வழியது அப்படிங்கிற மாதிரி கர்மா விடாது அப்படிங்கிற மாதிரி சில காரணங்களால் தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த பிறவி பயனானது நன்மை தீமை, நல்வினை தீவினை, இருவினை சேர்ன்னு சொல்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இரண்டு வினைகளுக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்கும். நாம் என்ன நல்லது நினைக்கிறோமோ அது நமக்கு நல்லதாக, நமக்கு மட்டும் அல்லாமல் நமக்கு பின் வரக்கூடிய சந்ததிகளுக்கும் அது நன்மையாக, புண்ணியமாக அவர்களுக்கு நடக்கக்கூடிய காலம் கண்டிப்பாக வரும். இப்போ இன்னைக்கு ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் செய்கிறாங்க அப்படின்னா 100 வருஷம் கழித்து நாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கிறோம், நம்ம கர்மம் எதுவும் அந்த வழியில் நாம் சரியான வழியில் போயிட்டுருக்கோம்னு நாம் நினைச்சோம் அப்படின்னா இந்த ஆள் மனசில் இந்த பதியக்கூடிய இந்த எண்ணமானது, இந்த உத்வேகமானது, இந்த தன்னம்பிக்கையானது, இந்த சக்தியானது நம்முடைய ஜீன் வழியாக நம்முடைய பரம்பரை 100 வருடம் கழித்து அந்த சத்தியத்துக்கு உட்பட்ட ஒருவர் ஆணோ பெண்ணோ கண்டிப்பாக வருவாங்க. அதுவும் குறிப்பாக அமாவாசை என்னைக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகளாக இருந்தால் அந்த குடும்பத்தில் முன்னோர்கள் வழி பெண் ஆத்மாவே மறுபடியும் அவதாரம் எடுத்து பிறந்ததாக ஒரு ஐதீகம் இருக்கு. அதனால உங்க குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க நல்லனவற்றையே செய்யுங்க, நல்லனவற்றையே நினைங்க, எல்லாமே நல்லதா இருக்கிற மாதிரியே நினைச்சுக்கோங்க. அதே போல கெடுதலை கனவிலும் கூட நினைத்து பார்க்க வேண்டாம். உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நான் அதை செய்கிறேன், நான் இதை செய்கிறேன்னு சொல்லி எதுவுமே செய்யாமல் போகிறதுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. அதை செய்யும் பொழுது, அதாவது ஒரு மிட்டாய் கொடுக்குற இடத்துல நாம் இருந்தோம் அப்படின்னா அந்த மிட்டாய், ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்தா போதும், அந்த குழந்தை சந்தோஷப்படும். பெரிய ஒரு ஸ்வீட்டு தான் வாங்கி கொடுக்கணுங்கிறது கிடையாது. மனசு விசாலமாக இருந்து பொருள் சிறிதாயினும் நல்லதே. அது பொருள் பெருசா இருந்து மனசு சிறுசா இருந்தா என்ன பண்ண முடியும்? எண்ணங்கள் தூய்மை இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? அதனால எப்போதுமே நல்ல விஷயங்கள் செய்யும் பொழுது நல்லதாகவே உங்க சந்ததிகளுக்கு அது நல்லதாக நடக்கும், புண்ணியத்தை கொண்டு சேர்க்கும். உங்க குழந்தைகள் பிறந்த நாளில் அருகில் உள்ள, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பழமையான சிவவிஷ்ணு ஆலயத்துக்கு போய் அங்கே போய் அந்த குழந்தையுடைய நட்சத்திரத்துக்கு பெயருக்கு அர்ச்சனை பண்ணி சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கல்கண்டு நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரலாம். அந்த குழந்தையையும் கூட்டிட்டு போங்க, கோவிலுக்கு கூட்டிட்டு போய் அர்ச்சனை பண்ணி கோவில் பிரகாரம் சுற்றி வர செய்யுங்க. கோவிலுக்கு முடிந்த அளவுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ, அபிஷேகமா, இல்லை நெய்வேத்தியம் செய்யறதுக்கா, இல்லை வஸ்திரம் கொடுக்க முடியுமா, இல்லை என்ன அங்கே செய்ய முடியுமோ, உழவார பண்ணி செய்ய முடியுமா, என்ன உங்களால் அந்த கோவிலுக்கு உங்கள் கைங்கரியம் என்ன அங்கே செய்ய முடியுமோ அந்த கோவிலில் நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் குழந்தையையும் செய்ய வையுங்க. கோவிலுக்குள்ளே ஒரு குப்பை கிடந்தா கூட அதை எடுத்து குப்பை தொட்டியில் போடுறதுக்கு உங்கள் குழந்தைகிட்ட சொல்லி பழக்குங்க. அதுவும் பிறந்த நாளிலேயே. இப்போ குழந்தை சனிக்கிழமை தான் பிறந்திருக்காங்கன்னா அந்த சனிக்கிழமை வரைக்கும் குறிப்பிட்ட வருஷங்கள் ஆகும். அந்த சனிக்கிழமை இன்னைக்கு அந்த குழந்தை பிறந்த நாளே மறுபடியும் அதே நாள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லக்ஷ்மி நரசிம்மர் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கே இருக்கிற குப்பையை எடுத்து போட சொல்லுங்க, குப்பை தொட்டியில் போட சொல்லுங்க. மனசும் சுத்தமாகும், உடம்பு சுத்தமாகும், ஆரோக்கியம் இருக்கும், கர்ம வினையானது தீரும், ஊழ்வினை வாட்டும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஊழ்வினை பயனானது
புண்ணியத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவில் இருக்கும். கர்ம வினையானது கழிந்து போகும். அதனால ஒவ்வொரு குழந்தையுமே பிறந்த நாள்லயே மறுபடியும் அதே பிறந்த நாள் கிழமை வந்துச்சு அப்படின்னா லக்ஷ்மி நரசிம்மர் கோயில் கூட்டிகிட்டு போய் அர்ச்சனை பண்ணி நெய்வேத்தியம் செய்து விட்டுட்டு கல்கண்டு பிரசாதம் நீங்கள் அங்கே சுவாமிகிட்ட வச்சு வாங்கி மற்றவர் எல்லாத்துக்குமே கொடுங்க. அதெல்லாம் முடிச்ச பின்னாடி குழந்தை நல்லா படிக்கணும், ஆயுள் ஆரோக்கியம் அஷ்டீஸ்வரியத்தோட நல்லா இருக்கணும், எல்லா கூட பிறந்தவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், தாத்தா பாட்டி மாமா சித்தி பெரியம்மா அக்கா அண்ணா தம்பி மற்றும் அனைத்து உறவினர்களும் நல்லா இருக்கணும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு வந்து சித்த நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு அங்கே கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய குப்பைகளை, உங்கள் கண்ணுக்கு தெரிகிற குப்பைகளை பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடாது, பார்த்தும் பார்க்காம போன மாதிரி போகக்கூடாது. என்ன குப்பை கிடக்குதோ அதை எடுத்து கொண்டு போய் சங்கடப்படாமல் வருத்தப்படாமல், என்னடா இன்னைக்கு பிறந்த நாள் எனக்கு குப்பையில் என்னை எடுக்க சொல்கிறாங்களேன்னு மனசு கோணாமல் வருத்தப்படாமல் அந்த குப்பையெல்லாம் எடுத்துகிட்டு போய் குப்பை தொட்டியில் போட சொல்லுங்கள். உங்கள் குழந்தையும் சரி நீங்களும் சரி அதை செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இருந்த சில விஷயங்களானது மைனஸான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். கெட்டதெல்லாம் விலகி போயிடும், நல்லது நடக்கும். ஒன்று நடக்கலையே, ஒன்று பிரச்சனையாக இருக்கே, படிப்பில் மார்க்கு கம்மியாக இருக்கேன், இல்லை நல்ல வேலை கிடைக்கலையே, திருமணம் தடைப்பட்டு இருக்கேன், இந்த மாதிரி எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் இந்த சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்களேன். அற்புதமான ஒரு விஷயம், பரிகாரம்னு கூட சொல்லலாம். நலம் தரும் பரிகாரம், குழந்தைகளுக்கான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், கோவில் பரிகாரம். முயற்சி பண்ணி பாருங்கள். ஸ்ரீராம்.